வணக்கம். இந்த வீடியோவில் 18/8/2026 பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு 3 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள 2 மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் மற்றும் அஞ்சல் துறை ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான குறைகள் கோரிக்கைகளை தெரிவித்து உரிய தீர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மற்றும் அஞ்சல் துறை சார்பில் நடைபெறக்கூடிய குறைதீர்ப்பு கூட்டங்கள் மூலமாக ஓய்வூதியர்களின் நீண்ட நாள் பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக ரீதியான குறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக முறையிடலாம். இதற்காக ஓய்வூதியர்கள் தங்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நேரிலோ அல்லது தபால் மின்னஞ்சல் மூலமாக சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஈரோடு மாவட்ட நிர்வாகம் ஈரோடு மற்றும் கோவை அஞ்சல் துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த குறைதீர்ப்பு நடவடிக்கைகளில் ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உட்பட தகுதியான குறைகள் பரிசீலிக்கப்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு துறை அலுவலகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களின் ஓய்வூதிய பலன்கள் ஓய்வூதியம் பெறுவதில் குறைகள் இருப்பின் ஈரோடு கலெக்டர் அலுவலகம் புதிய கட்டடம் முதல் தள கூட்ட அரங்கத்தில் செப்டம்பர் 25 ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தெரிவிக்கலாம். அக்கூட்டத்தில் கலெக்டர் கந்தசாமி, கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் ஓய்வூதிய பலன்கள் குறித்து ஏதேனும் குறைகள் இருந்தால் தங்கள் முறையீட்டு மனுக்களை 2 பிரதிகளுடன் வரும் 25 மாலை 5 மணிக்குள் கலெக்டர் அலுவலகம் 3வது தளத்தில் உள்ள கலெக்டருடைய நேர்முக உதவியாளரிடம் கணக்குகள் நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பி தீர்வு கொள்ளலாம். அடுத்ததாக கோவை அஞ்சல் மண்டலத்தின் ஓய்வூதியர்கள் குறைகேட்பு கூட்டம் விரைவில் காணொலி மூலம் நடைபெற உள்ளது. குறை கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை தபால் அல்லது மின்னஞ்சல் மூலம் வரும் 20 முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஈரோடு கோட்டம் என்ற முகவரி அல்லது do.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கலாம். கொள்கை சம்பந்தமான குறைகள் புகார்களுக்கு தீர்வு காணப்படும். இத்தகவலை ஈரோடு முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் கோபாலன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அரையாண்டுக்கான அஞ்சல் துறை ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு குறைகளை அனுப்பி பயன்பெறலாம் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இந்திரா தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 30 முடிவடையும் அரையாண்டுக்கான அஞ்சல் துறை ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் மேற்கு மண்டல அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் திட்டமிட்ட நேரத்தில் நடைபெறும். ஓய்வூதியர்கள் தங்கள் குறைகளை கடிதம் மின்னஞ்சல் மூலம் ரீஜனல் லெவல் பென்ஷன் அதாலத் என்று மேற்கோளுடன் சம்பந்தப்பட்ட அஞ்சல் கோட்ட அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். கடிதங்கள் மின்னஞ்சல் கோட்ட அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வரும் 20 மேலும் ஓய்வூதியர்கள் கோட்ட அலுவலகத்தில் முறையிட்டு அங்கு தீர்க்க முடியாத குறைகளை மட்டும் மண்டல அலுவலகத்திற்கு கோட்ட அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட பதில் கடிதத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும். அதேபோல் வழக்கு மற்றும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாலத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.